சார், இந்த கூட்டணி கட்சிகளில் இருக்கும் தலைவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் அவராக இருக்கட்டும், இல்லைன்னா பாரிவேந்தராக இருக்கட்டும், இல்லைன்னா எல்லாருமே ஒரு இடத்துல நிக்கிறாங்க. தேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு இடத்துல இருக்காரு. இதற்காகவே தர்மபுரி தொகுதியில் கடைசி நேரத்தில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் மாற்றி அமைக்கப்பட்டார்களா? எல்லா கட்சியிலையும் தலைவர்கள் இருக்கும்போது இவங்களும் தலைவராக அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி அமைக்கப்பட்டார்களா? சௌமியா அன்புமணி நிறுத்தினா வன்னியர் இளைஞர்களுக்கு நம்ம தலைமை சீரியஸா இந்த ஃபைட்டை பண்ணுது. அன்புமணி நிற்க இடத்துல சௌமியா அன்புமணி நிற்கும் போது கண்டிப்பா அவங்க சூப்பரா ஃபைட் பண்றாங்கன்னு அவங்களோட உத்வேகமும் மற்ற தொகுதிகளிலும் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் வரும். அல்லது ஏனோ தானே ஃபைட் பண்றாங்க, நம்பிக்கை இல்லைன்னு போயிடும். அதனால தர்மபுரி அவங்களுக்கு பிரஸ்டீஜியஸ் தொகுதி, அதுல சௌமியா அன்புமணி நிற்கிறதான் கரெக்ட். சௌமியா அன்புமணி நிற்பது மூலமா அவங்க இந்துத்துவ உணர்வு கொண்டவங்க, ராமர் கோயிலுக்கு ஆதரவா நின்றவங்க, இந்து இயக்கங்களை சேர்ந்தவங்களும் இந்து உணர்வாளர்களும் சௌமியா அன்புமணிக்கு முழுமையான ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. மேட்டூரை சேர்ந்த நாடார்கள் இருந்தாலும் சரி, மற்ற பிற இந்து சமூகத்தை சேர்ந்தவர் என்றாலும் சரி, பாமகவுக்கு முறை பெரிய அளவுக்கு ஓட் டிரான்ஸ்பர் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு. காரணம் இஷ்யூ பேஸ்டா அவங்க ராமர் கோயில் விஷயத்துல எல்லாம் ரொம்ப தெளிவா நின்ன ஒரு பெண்மணி. சோ அவங்க ஒரு 1 இயர் கன்சல்டேஷனுக்கும் கரெக்ட். பிற சமூக இந்துக்களும் அவங்களுக்கு வாக்களிக்க ஒரு வாய்ப்புகள் வரலாங்கிற அடிப்படையில அவங்க வெற்றியை நோக்கி அந்த சீட்டு நகர்றாங்க. நானும் அந்த சீட்டு 2014 அன்புமணி மோடிக்கு ஒரு எம்பியை கொடுத்த மாதிரி சௌமியா அன்புமணி ஒரு எம்பியை கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எதிர்பார்ப்பு என்போன்ற மோடி லாயலிஸ்டுக்கு இருக்குது. சார், அஇஅதிமுகவில் ஒரே ஒரு கட்சி தேமுதிக ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. வி அப்படிங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட் ரீசனா என்னன்னு தெரியல. விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் அந்த இடத்துல நிக்கிறாரு. மற்றொரு புறம் கேப்டனுடன் நடித்த ராதிகா சரத்குமார் அந்த இடத்துல போட்டிடுறாங்க பாஜக சார்பாக. இப்போ களம் எப்படி இருக்கும்? இரண்டு சமூகம் அங்க குறிப்பா 2 சமூகத்தினர் அதிகமா இருக்காங்க, நாயுடு மற்றும் நாடார் சமூகத்தினர். அவங்க 2 பேருடைய வாக்குகளையும் யார் கவர்வாங்க சார், அதிக அளவுல பாக்கெட் பண்ணுவாங்க? இல்ல, இதுல திமுக அணி வெற்றி பெற்றிருக்கு. மாணிக் தாகூர் அங்க ஜெயித்திருக்கிறாரு, தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப இவங்க 2 பேருமே நட்சத்திர வேட்பாளர் தான். ராதிகா சரத்குமார் அம்மையார் 89ல கலைஞருக்காக பெரிய பிரச்சாரம் பண்ணி பெரிய பிரச்சார பேரங்கியாட்டு அந்த அணியில இருந்தவங்க. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆட்டு, ஒரு படைப்பாளி ஆட்டு, மிக திறமையா இந்த ஒரு கலைஞர் ஆட்டு, ஒரு சின்ன திரையில ஒரு ப்ரொடியூசரா இருந்து சாதித்த ஒரு பெண்மணி ஆட்டு ராதிகா சரத்குமார் அம்மையார் இருக்கிறவங்க. டேலண்டட் லேடி, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க. அவங்க களத்துக்குள்ள வர்றாங்க. அதே வேளையில விஜயகாந்துக்கு ஒரு சிம்பதி இருக்குது. அவரு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவரோட மகன் விஜய் பிரபாகர் அங்க களத்துல நிற்கிறாப்புல. சோ பாஜக அதிமுக போட்டியில பாஜக சார்பா ராதிகா தாமரை சின்னத்திலும், அதிமுக கூட்டணியில விஜய் பிரபாகர் முரசு சின்னத்திலும் நிற்கும் போது இவங்க 2 பேருக்கு இடையில யார் மிஞ்ச போறாங்கிற ஒரு பெரிய போட்டி இருக்கத்தான் செய்யும். ராதிகாவை பொறுத்தளவுல அவங்க வெரி பாப்புலர் அசிய ஹீரோயின், அசிய சீரியல் ஆக்ட்ரஸும் வெரி வெரி பாப்புலர். சோ அவங்க ஒரு பொட்டன்ஷியல் அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியாலிட்டி உள்ள கேண்டிடேட் தாங்கிறது 100க்கு 100 உண்மை. விஜய் பிரபாகரனும் விஜயகாந்தின் பிரதிபிம்பமாட்டு அவர் பார்ப்பாங்க. சார், தென் சென்னைக்கு திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் பாஜக தலைவர், மாநில தலைவர், அவங்க எப்படி சார் இந்த இடத்துல ஓட்டை கன்வெர்ட் பண்ண போறாங்க? தமிழிசை ஒரு ஹார்ட் ஒர்க்கர், தலைமை ஒரு அவங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்குது. சோ அவங்க எந்த இடத்துல கொடுத்தாலும் வெற்றியோ தோல்வியோ அவங்க கடுமையா உழைச்சி கஷ்டப்பட்டு வரல, இஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு சொன்ன மாதிரி அவங்க அந்த தலைமை கொடுத்த கடமையை செய்யக்கூடியவங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்னோட பல மாறுபட்ட கருத்து உண்டு. பல அறிக்கைகள் வசந்தகுமார் மரணத்தின் போது அவங்க விட்ட அறிக்கையில எல்லாம் எனக்கு ரொம்ப வேறுபாடுகள் உண்டு. அது வேற விஷயம். கருத்து வேறுபடும் ஜனநாயகத்தில் இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டை பிடிக்க கூடாது என்பதுல மிக உறுதியாக 100% நின்னாங்க. அதுல கொஞ்சம் கூட ஆக்சிலேஷன் இல்லாம உறுதியா நின்ன ஒரு தலைவி. நானே அவங்க கூட போய் பல தலைவர்களை சந்திச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த தலைவர்கள்ட்ட ரெப்ரசன்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அது நடராஜன் என்ன செய்யறாருன்னு தலைவர்கள் கேட்கும் போது இவங்களுக்கு நடராஜனை பற்றிய அந்த தகவல்கள் அந்த அவங்க சேகரிப்பு இல்லைங்கும் போது எனக்கு அதை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி, இஸ் ஆன்டி ஹிந்து, ஆன்டி பிராமின், ஆன்டி நேஷனல், ஆன்டி பிஜேபி, he is hobnobbing with Congress, he is longing for Congress alliance. If he is allowed to become chief minister of Tamil Nadu, Congress will have both DMK and ADMK option and BJP will be left in lurch
So we have to crush his wife at any cost-ங்கிறத எனக்கு ஜவடேகர், சுரேஷ் பிரபு, அருண் ஜேட்லி போன்ற பல பிஜேபி தலைவர்கள்ட்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துல சசிகலா அம்மையார் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. மற்றபடி மாறுபட்ட கருத்து எனக்கு அவங்க மேல இருக்கு. அது ஜனநாயகத்துல மாறுபட்ட கருத்துங்கிறது இயல்பான ஒன்றுதான். பட் அவங்களோட பார்ட்டி லாயல்டி வந்து அன்கொஸ்டினபிள், இன்டிபேக்டபிள் ஒர்க்கர்ங்கிறது அன்கொஸ்டினபிள். சார், வட சென்னை பொதுவாகவே இங்க திமுகவினுடைய கோட்டைன்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. கூட்டணி கட்சிகள் கூட இருந்தா கூட அந்த தொகுதிகள் எல்லோருமே திமுக தான் கையில வச்சிருக்காங்க, அந்த 6 கான்ஸ்டிடியூன்சியுமே. குறிப்பா வட சென்னையில வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கூட என்னைக்குமே அதை விட்டு தந்தது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வட சென்னை மீன்பிடி தொழிலாளர்கள், பிபிஎல்னு சொல்லப்படுற பிலோ பாவர்ட்டி லைன் தொழிலாளர்கள் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல கலாநிதி வீராசாமி போன்ற ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் அவங்கள வந்து எதிர்த்து தமிழக பாஜக சார்பாக திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காரு. இவர் எந்த மாதிரியான ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு சார் கலாநிதி வீராசாமிக்கு இன்றைய சூழ்நிலையில்? அந்த தொகுதியை எடுத்து பால் கனகராஜ் ஃபைட் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். மற்றவங்க அந்த தொகுதிக்குள்ள போறதுக்கே கொஞ்சம் தயங்குவாங்க. ஒரு அட்வொகேட், அவருக்கு ஒரு பேக்கிங் இருக்கு, அந்த வேலை பண்றாரு. பாஜகவில் வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு இங்க டிக்கெட் கொடுத்திருக்குது. அவர் வெற்றி பெற தவறினா கூட அவருக்கு வந்து நிச்சயமா மோடி ஆட்சி அமைந்த பிறகு மைனாரிட்டி கமிஷன் இன்னும் பெரிய லெவல் மந்திரி அந்தஸ்துல உள்ள பதவிகள் இருக்கு, அவருக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. வெற்றி பெறவும் தான் எல்லாரும் உழைப்பாங்க. ஓட்டோர் மேபி அவர் பாஜக கேண்டிடேட்டா வந்ததே அவருக்கு ஒரு ரிவார்ட எதிர்காலத்துல கொடுக்கணும் உறுதியா நம்புறேன். சார், பொதுவாகவே இங்க பெண் வேட்பாளர் பத்தி நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க இந்த செஷன் பூராவே. அதுல குறிப்பா பார்த்தோம் என்றால் நாம் தமிழர் கட்சி சின்னமே கிடைக்காம இப்ப மைக் சின்னத்தை கையில வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி அவங்கள வித்யாராணி கிருஷ்ணகிரி தொகுதியில இருக்காங்க. முன்னாள் பாஜகல இருந்தாங்க, இப்ப அவங்க வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில இருக்காங்க. சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்களுடைய மகளாக அவங்க வந்து பார்க்கப்படுறாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எந்த நெருக்கடியை ஏற்படுத்தும், யாருக்கு ஏற்படுத்தும்? அதாவது வீரப்பனை வந்து அவங்க மனக்காவலன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு அது இனக்காவலன் பிரபாகரன், மனக்காவலன் வீரப்பன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சோ ஒரு கட்டத்துல அண்ணன் ரஜினிகாந்த் வந்து வீரப்பன் அரக்கன் சொல்லும் போது டாக்டர் ராமதாஸ் வந்து பெரிய போராட்டங்கள் பண்ணி தமிழகமே போராட்டம் பண்ணாங்க. பாபா படப்பட்டிய தூக்கி சென்றது. அது 2004ஆம் ஆண்டு அண்ணன் ரஜினிகாந்த் பாமகவுக்கு எதிராக களமாடி டாக்டர் ராமதாஸ் பெரிய கூட்டணியிலிருந்து அனைத்து தொகுதிகளிலையும் வெற்றி பெற்று ரஜினிகாந்துக்கு எதிரான விமர்சனங்கள் எல்லாம் கொண்டு வச்சதெல்லாம் நம்ம தெரியும். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து வீரப்பன் அவர்களை டாக்டர் ராமதாஸை வம்புக்கு இழுக்கிறதுக்காகவே வீரப்பன் விளைஞ்ச கொள்ளக்காரன், காட்டு கொள்ளக்காரன் மாதிரி அந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அதே வார்த்தைய வீரப்பனுக்கு எதிராக சொன்னாங்க. அப்போ டாக்டர் ராமதாஸ் அன்னைக்கு எந்த எதிர்வினையும் ஆற்றல. அதிகாரமற்ற ரஜினிகாந்துக்கு எதிராக எதிர்வினை ஆற்றிய டாக்டர் ராமதாஸ் அதிகார பலத்தோடு இருந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றல. அப்போ நாம் தமிழர் கட்சி அப்பந்தான் வந்து களத்துக்குள்ள நாங்க நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிற ஒரு கோஷத்தோட உள்ள வராங்க. அப்படி வரும்போது அவங்க கேட்ட கேள்வி, வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு கேட்டாங்க. சோ கருணாநிதியும் ஜெயலலிதாவும் கொள்ளக்காரர்கள், திராவிட இயக்க தலைவர்கள், இவர்களுக்கு மாற்றா நாங்க வாரன்னு அந்த அறிவிப்பு அவங்க செய்தாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு 3 தடவை தனிச்சு நின்றுட்டாங்க. 4வது முறையும் தனிச்சு நிற்கிறாங்க. சோ அவங்க வந்து அந்த வீரப்பன் மையமா வச்சு தங்களோட களத்தை செட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு ஸ்டாண்டு தான். அந்த கட்டாமுடா ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்கிறாங்க. திமுக அதிமுகவுக்கு எதிராக வீரப்பனையே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவங்க பயணிக்கிறாங்க. என்ன பலன் தரப்போகுதுங்கிறது அவங்க எடுக்கிற வாக்கு வலிமையை பார்த்து தெரியும். அது பலன் கொடுத்தா வீரப்பன் இமேஜ் வந்து நாம் தமிழரால தமிழன் வீரப்பன்ங்கிற ஒரு இமேஜ் வந்து பெரிய அளவில் எடுத்துட்டு போகப்படும். அவங்க ஏற்கனவே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த தமிழரசன், பொன்பரப்பி தமிழரசனை பறையர் படையாட்சி ஒற்றுமைக்கான தலைவர் இருக்கிறாங்க. கலியபெருமாள கொள்கையில உறுதியா இருந்தாரு. ஆதித்யநாத் மாப்போசி மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணல. கலியபெருமாள் உறுதியான தலைவர் புலவர் கலியபெருமாள முன்னெடுக்கிறாங்க. அதே போல ஆனைமுத்து தான் இடஒதுக்கீட்டுக்கு இது வீரமணி கூட்டி கேட்கல, ஆனைமுத்து தான் கூட்டி கேட்டு வாங்கி தந்தாருங்கிறத சொல்றாங்க. அதே போல வீரப்பனையும் முன்னெடுக்கிறாங்க. வீரப்பன் மகளையும் நிறுத்துறாங்கன்னா தமிழ் தேசிய அந்த ஆர்வம் கொண்ட இளைஞர்களை தன்வசப்படுத்துறதுக்கு நாம் தமிழர் செய்யக்கூடிய வீகமாக கருதணும்.
சார், அமமுகவுக்கு பாஜகவில் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திருச்சி, மற்றொன்று தேனி. இதுல யார் உத்தேச வேட்பாளர்கள்? அப்படி இருந்ததுன்னா எந்த மாதிரியான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க? ஏன்னா தேனியில ஆல்ரெடி தங்க தமிழ்ச்செல்வன் அவர் போட்டியிடுறாருன்னு டிஎம்கே அறிவிச்சிட்டாங்க. தேனியில தினகரன் பவர்ஃபுல் கேண்டிடேட்டா ஃபைட் பண்ணுவாரு. தினகரன் போல் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர். ஆர்கே நகர்ல ரெட்டலை உதயசூரியனையும் தோக்கடிச்சு காட்டினவர். 2004ஆம் ஆண்டு அதிமுக எல்லா இடமும் மோசமா தோல்வியடையும் போது கொஞ்சம் ஓட்டுல தான் பெரிய குளத்துல தோல்வி அடைஞ்சாரு. அப்பவே எல்லா ஜாதிகளின் அபிமானம் அவருக்கு இருந்தது. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா தன்னை நிரூபிச்சவர். சோ தினகரன் ஒரு வெற்றி மோடிக்கு ஒரு வேல்யூ அடிச்சுன்னா ஒரு எம்பி சீட்டு கொண்டு வருவாருன்னா வரவேற்போம். தேனியில ஓபிஎஸ் கொண்டு வருவாருன்னா வரவேற்போம். சௌமியா அன்புமணி தர்மபுரியில கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தினகரன் கொண்டு வரான்னா வரவேற்போம். அந்த வகையில ஸ்டார் கேண்டிடேட் என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். பாஜக அணி 2014 விட எஃபெக்டிவா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. நிறைய இடத்துல உங்க மனதில் தோன்றிய எண்ணங்கள்ல எந்தவித சமரசமும் காட்டாமல் எங்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி சுபா, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.